ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் நீங்கள் பார்த்துருக்க டெக்கிஜாக் தமிழ். இப்போ இந்த சம்மரை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் இந்த ரெண்டுத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறாங்க. மே 8ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா அமேசான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும் மே 9ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்தே நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஃப்ளிப்கார்ட்டோடைய சேல்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டரையும் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து அட்டாச் வந்து பண்ணுறேன். ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த சம்மர் சேல்ஸை சாசா லீலி சேல்ஸுன்றது தான் இப்படி வச்சுருக்கானுங்க. அதில் பேனர்லேயே வந்து பார்த்தோம்னா ஓன் யுவர் ட்ரீம் மொபைல் வித் லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சீசன். எங்களா லோயஸ்ட் ப்ரைஸ் வருது, ஏன்டா இப்படி புழுவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா மே 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர்லி ஆக்சஸ் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் அண்ட் பிளாக் மெம்பர்ஷிப் வச்சுருக்கோங்களாம் 24 மணி நேரம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா மே 8ஆம் தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாட்டி வந்து பார்த்தோன்னா எஸ்பிஐயோட கிரெடிட் கார்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனவே வந்து இவங்களுடைய டீலில் வந்து S25 FE வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் -9 போட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி 49,000 48,000 அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சேம் அதே ப்ரைஸுக்கு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மோட்டோரோலாவுடைய H70 ஃபியூஷன் 25,000 சேம் அதே லான்ச் ஆஃபரில் தான் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது iPhone 17க்கு போட்டிருக்காங்க. ஸ்டார் இல்லாமல் போட்டிருக்காங்க. ஸ்டார் இல்லாமல் போட்டு இது மேபி ஒரு 60,000 வராது, கண்டிப்பாக ஒரு 70,000 இல்லை 85,000 லான்ச் ஆச்சுல. ஸோ அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் இந்த 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே கேட்டுட்டு இருந்ததுன்னா நான் வந்து விவோடைய X200T வாங்கலாமா ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேமராக்காக ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து வாங்க போகிறீங்க, கேமரா தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா போக்கோடைய F7 ரொம்ப நாளாக ஸ்டாக்கே இல்லாமல் இருந்துச்சு. இந்த வாட்டி ஸ்டாக் வரப்போகுதுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்ன ப்ரைஸிங்க்கு வரப்போகுது அப்படின்றத நான் அவ்வளோ காத்துட்ருக்கேன். ஏன்னா இது லான்ச் பண்ணும்போது 30,000 இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த ப்ரைஸ் சைக்கெலாம் ஆகி 32,000 33,000 போச்சு. அதுக்கடுத்து ரொம்ப நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. இப்போ திருப்பி இது வரப்போகுது அப்படின்றனால என்ன ப்ரைஸ்க்கு வரப்போகுதுன்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். மேபி இது அண்டர் 30K வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே Note 6 போகலாமா இது போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன் Note 5 ப்ரைஸ் கம்மியாகும் அதே 30K. அப்போது ஒரு மாதிரி ஒரு நல்ல காம்படிஷன் இருக்கும்போது யூசர்ஸ்க்கு வந்து அந்த அண்டர் 30K ஃபோன் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சாம்சங்கோட S25 வந்து போட்டிருக்காங்க இதே பேனரில். அதுவும் ப்ரைஸ் கம்மியாக தான் போகுது. ஏன்னா S26 வந்துட்டனால S25 ட்ராப் ஆக தான் போகுது. அப்புறமா ஓப்போ சைட்லேருந்து அந்த K14 சீரியஸாக அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். மேபி K13 உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னீங்கன்னா K13 கூட போகலாம். ஆனால் K14 வேணான்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரீனில் போனோம்னா மோட்டோரோலாவுடைய H60 ஃபியூஷன் வந்து போட்டிருக்காங்க. இது ஆல்ரெடியே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கிடச்சி அதை விட இன்னும் கம்மியாக கிடைக்குது, இல்லை அதே 20,000 கிடைக்குது அப்படின்னா ஒரு நல்ல டீலாக வந்து இருக்கும். ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே எனக்கு க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறமா நல்ல பில்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கர்வ் டிஸ்பிளே ஃபோனு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நான் மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுப்பேன் அப்படின்ற போதெல்லாம் இந்த ஃபோன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லாவே வந்துருக்கும். ஏன் ஈவந்தோ வந்து பார்த்தோன்னா இதில் MediaTek 7400 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நெட்வொர்க் டிஸ்ட்ரப்ஷனில் எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை அப்படின்றது தான் யூசர்ஸ் சொன்னது என்ன ஃபீட்பேக் வந்து என்னென்னா நெட்வொர்க்லாம் நல்லா இருக்குது, ஆனால் அப்டேட்டில் தான் கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சேம் அதே பேனர்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. மிச்சப்படி நிறைய இது வந்து லான்ச் ஆஃபர்லேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா அப்படியே கீழே போனோன்னா பிக்கஸ்ட் ரிவீல் கேலண்டர் ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு மே 2ஆம் தேதி பிக்சல் அண்ட் ரியல்மியோட இது வந்து ரிலீஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐஃபோனுக்கு வந்து மே 3ஆம் தேதியும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஓப்போ நத்திங் வந்து பார்த்தோன்னா மே 4th, சாம்சங் மே 5th, அப்புறமா வந்து AI ப்ளஸ் விவோ வந்து பார்த்தோன்னா மே 6th அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது ப்ரைஸ் ரிவீல் ஆனால் தான் தெரியும். ஆனால் நான் பர்சனலாக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னா நத்திங் சைட்லேருந்து நத்திங் ஃபோன் 3 வந்து என்ன ப்ரைஸிங்க்கு வைக்க போகிறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து இந்த 3 வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் சேல்ஸ்க்கு கொஞ்சம் இந்த 4A சீரியஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நிறைய பேர் 35,000 அந்த மாதிரிலாம் வந்து வாங்க முடிஞ்சு 35,000 38,000 அப்படின்லாம். இப்போ இந்த ஃபோன் அந்த 4A ப்ரோ அப்புறமா 4A இதெல்லாமே அந்த 30,000 40,000 இருக்கனால இது 50,000 வந்து போச்சு. இப்போ இது ப்ரைஸ் கம்மி பண்ணி விற்பாங்களா இல்லை இது 50,000 தான் இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓப்போ சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா K14 வேணாம், ஆனால் அவங்களுடைய டர்போ சீரியஸ் இருக்குல்ல
K13 டர்போ சீரிஸ் அது ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா 8s Gen 4 டர்போ ப்ரோ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல்ரெடி 30,000 ரூபாய்க்குலாம் கார்டு ஆஃபர் போடும்போது கிடச்சிச்சு. கார்டு ஆஃபரே இல்லாமல் கூட டேரெக்டாக 30,000 ரூபாய்க்குலாம் வந்து கிடச்சிச்சு. இப்போ அதை விட ப்ரைஸ் கம்மியாகுமா அப்படின்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். அதை தாண்டி நிறைய அந்த A சீரிஸ் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சாம்சங் சைட்லேருந்து சொன்ன மாதிரி அவங்களுடைய S25 S25 FE தான் வந்து இந்த இதோட சேல் பண்ணுறதுக்கான அதிக ஆஃபர்ஸோடு வந்து வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ S26 லான்ச் ஆயிடுச்சு, இங்கே ப்ரைஸ் ட்ராப் ஆல்ரெடி இருக்குது அப்படின்ற போது சேம் அதே ப்ரைஸ் ட்ராப்பில் தான் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்தோன்னா பிக்சல் சைட்லேருந்து இன்னொரு ஃபோன் தான். பிக்சலுடைய 10 என்ன ப்ரைஸிங்க்கு வந்து பண்ணுவாங்க, 10A எப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டோடைய பிக் பில்லியன் டே சேல் அப்போ வந்து பார்த்தோம்னா 9 வந்து பார்த்தோம்னா நம்மளால் 35,000 ரூபாய்க்கு எவ்வளோ பேர்னாலும் வாங்க முடிஞ்சுன்னு தெரியல. ஆனால் 35,000 ரூபா 38,000 ரூபா ஏன் 40,000 ரூபா அப்படின்ற போது கூட வந்துச்சு. இப்போது இந்த சேலில் இதை டேரெக்டாக ஒரு 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த சேலில் ஒரு 45,000 ரூபா அந்த மாதிரி வச்சுட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து இருக்குமோ அப்படின்ற ஃபீல் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிக்சல் 10A ஆல்ரெடி நம்மளால் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிக்சல் 9A 40,000 ரூபாய்க்கு வந்து இருக்குது. இது வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து இருக்குது அப்படின்ற போது இது எல்லாமே எந்த மாதிரி கிளாஷ் ஆகி வரும் அப்படின்றது தெரியல. ஏன்னா 9Aவே தூக்கிட்டாங்க அப்படின்ற போது 10A தான் அந்த 9A பிளேஸை எடுத்துக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. இதை நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். நான் பிக்சல் ஃபோன்ஸை இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பிக்சல் போகலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையில் இருக்க சாம்சங்கை வந்து போட்டுட்டு பிக்சல் சைடு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலில் கண்டிப்பாக நான் வாங்க போகிறதில்ல. இந்த சேலில் நான் வெறும் வேடிக்கை தான் வந்து பார்க்க போகிறேன். எந்த ப்ராடக்ட்டும் வந்து வாங்க போகிறதில்ல. நான் பிக் பில்லியன் டே சேலு இல்லைனா அமேசானோட கிரேட் இந்தியன் சேல் வந்து இந்த ஆயுத பூஜை டைமில் வரும்ல அந்த மாதிரி சேல் அப்போ வந்து பார்த்து வாங்கலாம் அப்படின்றது தான். இன்னும் எப்படி பார்த்தாலும் வந்து இதுதான் மே மாதம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு இருக்குது. இன்னும் 4-5 மாதம் வந்து இருக்குது. ஸோ அதனால் 4-5 மாதத்தில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணியாக வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் இப்போ ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி இந்த ஃபோன் கண்டிப்பாக வேணும், எனக்கு ஃபோன் இல்லைனா என் பழைய ஃபோன் செத்து போச்சு, இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவோடதோ இல்லை எங்கள் அப்பாவோடதோ வந்து ஃபோன் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, அதனால் நான் என் ஃபோனை கொடுத்துட்டு நான் இப்போவே ரீசெண்டாக ஒரு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேலெலாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இதை தாண்டி இந்த ஃபோன் இந்த சேலில் இதெல்லாம் சம்மர் ஆஃபரில் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அப்படி ஏதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகி வேல்யூ ஃபார் மணியாக இருந்துச்சு, நம்மளுக்கு ஃபோன் ரெக்கவரும் இருக்குன்னா வாங்கலாம். அப்படி இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, அதை நான் இன்னும் 4-5 மாதம் ஓட்ட முடியும்னா வெயிட் பண்ணி பிக் பில்லியன் டே சேல்லையும் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபோன்ஸ்னு மட்டும் இல்லை, எந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பொறுமை முக்கியம். காத்திருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா பெட்டரான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்த ஃபோனோட ப்ரைஸே வந்து கம்மியாக இருக்கும். லேப்டாப்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அப்படி ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைஸுக்கு நம்ம வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அதுக்கு நம்ம அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் வாங்குற மாதிரியும் இருக்கும். ஒரு வேளை நம்ம இப்போ அவசரப்பட்டு வாங்கிட்டு இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சுன்னா ஐயோ என்னடா 5,000 ரூபாய் குறைஞ்சிச்சு, நம்ம வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சேலெல்லாம் அப்படியே வச்சிடலாம். சேலுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன் அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு உங்களுடைய எல்லா தேவைகளும் உங்களுடைய சப்போர்ட்களும் எனக்கு தேவை. ஸோ அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்து நான் லேட்டரானா வந்து சொல்கிறேன். இப்போ தான் வந்து இனிஷியலாக ஒரு சின்ன ஸ்டெப்பில் வந்து இருக்குது ஒரு புது முயற்சி அப்படின்றனால. ஸோ அது கரெக்டாக எல்லாமே செட் ஆகி எல்லாமே வந்துடும்போது நான் உங்களுக்கு வந்து ரிவீல் வந்து பண்ணுறேன். நான் என்ன வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கான ஒர்க்ஸ்லாம் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரிவீல் வந்து பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு எனக்கு சப்போர்ட் வேணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அது நான் ரெகுலராக எனக்கு தெரிஞ்சு நிறைய நாள் ரெகுலராக லெங்க்தி வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். இனிமேல் ரெகுலராக லெங்க்தி வீடியோஸும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த புது முயற்சிக்கு உங்களுடைய சைட்லேருந்து சப்போர்ட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நான் அதையும் வந்து ரிவீல் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து டாடா பெஸ்ட் வந்து நான்